ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 5 நாட்களுக்குரிய புதிய அவகாசம் வழங்குவதாக அமெரிக்க அரசு தலைவர் குறிப்பிட்ட நிலையில் தனது நாட்டின் 2 எரிசக்தி தளங்கள் வான்வழி தாக்குதல்களுக்கு உள்ளானதாக ஈரான் இன்று தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவ் மீது 100 கிலோமீட்டர் வெடிபொருட்களை கொண்ட ஈரானிய ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்து புதிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் ஈரானுக்கு 5 நாட்களுக்குரிய புதிய கால அவகாசத்தை வழங்கிய நிலையில் ஈரானின் இஸ்பஹானில் உள்ள இயற்கை எரிவாயு உட்கட்டமைப்பு மீதும் ஹோரம் சஹார் மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிவாயு குழாய் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ உரிமை கோரவில்லை எனினும் இஸ்ரேல் இதனை நடத்தியிருக்கலாம் என நம்பப்படும் நிலையில் இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவில் இன்று 100 கிலோ வெடிபொருட்களை கொண்டு ஈரானிய ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்து அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ட்ரம்ப் குறிப்பிடுவது போல தனது நாடு அமெரிக்காவுடன் எந்த பேச்சுக்களையும் நடத்தவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சகமும் மறுத்துள்ளது. அதேபோல ஈரானிய சபாநாயகரும் மறுத்துள்ளார். எனினும் ஈரானில் உள்ள ஒரு மரியாதைக்குரிய தலைவருடன் இந்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த வாரம் ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். இந்த நிலையில் ஈரானிய அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு தெரியும் என நேற்று குறிப்பிட்ட பிரித்தானிய பிரதமர் அது குறித்து மேலதிகமான எந்த விவரங்களையும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.